இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பீம் ஸ்டீரிங் ஆண்டனா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். போன வீடியோலேயே நம்ம வந்து பேட்ச் அண்ட் மைக்ரோஷிப் பேட்ச் ஆண்டனா எப்படி உருவாக்குறது, அதை வந்து மோனோபோலாக எப்படி மாற்றுறதுன்றதை பார்த்துருப்போம். இப்போ வந்து நான் அதில் மைக்ரோஷிப் பேட்ச் ஆண்டனா வரைக்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதே 10 GHz தான், அதே தான், வேறு எதுவும் மாற்றலை. இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு பேட்ச் ஆண்டனாவை ஆட் பண்ணி இதை ஒரு பீம் ஸ்டீரிங் ஆண்டனாவை மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற பேட்ச் ஆண்டனாக்கு ஒரு எஸ் பேராமீட்டர்ஸை பார்த்துடலாம். எஸ் பேராமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட 10 GHz கிட்ட வந்திருக்கு. அதே மாதிரி ஃபார் ஃபீல்டு வந்து இப்போதைக்கு இப்படி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ ஆரம்பிச்சிருவோம். இப்போ வந்து இப்படி இருக்க பேட்சுக்கு பக்கத்தில் நம்ம இன்னொரு பேட்ச் வைக்க போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் செலெக்ஷன் கொடுக்குறோம். ரெக்டாங்கிள் செலெக்ஷன் கொடுத்துட்டு இதை மொத்தத்தையும் காப்பி பண்ணுறோம். இதை மொத்தத்தையும் காப்பி பண்ணிவிட்டு இந்த காம்பனண்ட் ஒன்று இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம ரைட் கிளிக் கொடுக்குறோம். ரைட் கிளிக் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு இதில் காப்பி. நமக்கு வந்து எத்தனை ரிப்பீட்டேஷன் ஃபேக்டர் வேணும்னு நீங்கள் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு ரிப்பீட்டேஷன் ஃபேக்டர் இருந்தாலே போதும். இதில் வந்து நம்ம யூ வேல்யூஸ் வி வேல்யூஸ் கொடுத்து கூட மாற்றலாம். அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக இதை அப்படியே நான் இந்த வீடியோவில் ட்ராக் பண்ணுற மாதிரி இப்படி ட்ராக் பண்ணலாம். அது கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக இங்கே ஓவர்லேப் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த சிங்கிள் பேட்சுக்கு ரன் பண்ண ரிசல்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இங்கே வந்து நன் கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, அப்ளை பண்ணாலும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, வேவ் கைட் போட்டு மட்டும் இதுவாகலை. ஸோ அதனால் நான் இப்போது சில டைம் நீங்கள் காப்பி பண்ணும்போது வேவ் கைட் போட்டும் சேர்ந்தே உங்களுக்கு காப்பி ஆகிருக்கும். அப்படி இல்லை, உங்களுக்கு வேவ் கைட் போட்டு காப்பி ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வேவ் கைட் போட்டு புதுசாக உருவாக்கிக்கோங்க. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் காப்பி ஆகிடும். அப்படி காப்பி ஆகலைன்னா ஹோம் போயிட்டு மாடலிங் இல்லை சிமுலேஷன். இப்போ அப்போ நம்ம பேட்ச் ஆண்டனாக் பண்ண மாதிரி தான் பிக் ஃபேஸ் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு சிமுலேஷன் வேவ் கைட் போட்டு அங்கே பண்ண அதையே பண்ணுவோம். வேறு எந்த சேஞ்சும் பண்ணல, சேம் ப்ரொசீஜர். ஓகே ஓகே, இப்போ 2 போர்ட் இருக்குது நமக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு போர்ட் காப்பி ஆகிடும். காப்பி ஆகலைன்னா நீங்கள் தனியாக போயிட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட் 1 போர்ட் 2 ரெண்டுமே இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா 2 கிரவுண்ட் இருக்குது, 2 சப்ஸ்ட்ரேட்டு, அது 2 பேட்ச் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிரவுண்டையும் இப்போது கண்ட்ரோல் கொடுத்துட்டு இன்னொரு கிரவுண்டையும் கிளிக் பண்ணி இங்கே பூலியன் இருக்கும், மாடலிங்கில் பூலியன் இருக்கும். அந்த பூலியன் கிளிக் பண்ணோம்னா ரெண்டுமே ஜாயின் ஆகிடும். அதே மாதிரி சப்ஸ்ட்ரேட்டு கண்ட்ரோல் கொடுத்துக்கிட்டே இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டை கிளிக் பண்ணிவிட்டு பூலியன் கொடுத்தோன்னா 2 சப்ஸ்ட்ரேட் ஆட் ஆகிடும். இந்த கிரவுண்டையும் சப்ஸ்ட்ரேட்டையும் மட்டும் ஆட் பண்ணுறோம். பேட்ச்சு மைக்ரோஷிப்பு அப்படியே இருக்குது. ஓகே, அவ்வளோதான். டிசைன் வைஸ் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். செட்டப்
இப்போ இப்போ வந்து நமக்கு மெஷ் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. மெஷ் வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்றோம். 8 ஒரு 5 ஓகே. ஓகே. மெஷ் வேல்யூ கம்மி பண்ணிட்டோம். செட்டப் சால்வர் ஸ்டார்ட். ரன் ஆகுது. ஓகே. இப்போ ரன் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம எஸ் பேராமீட்டர்ஸ் பார்க்கலாம். எஸ் பேராமீட்டர்ஸ் வந்து 10 ஜிகாஹெர்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ போர்ட் 1 போர்ட் 2க்கு வந்து நம்ம ஆம்ப்ளிடியூடையும் ஃபேஸையும் ஷிஃப்ட் பண்ணி பார்க்க போறோம். அப்படி ஷிஃப்ட் பண்ண நமக்கு வந்து ஃபார் ஃபீல்டு வந்து மாறும். இப்போ அதில் எஸ் பேராமீட்டர்ஸில் சிமுலேஷன் இல்லை போஸ்ட் ப்ராசஸிங். எஸ் பேராமீட்டரில் போஸ்ட் ப்ராசஸிங் கொடுத்து கம்பைன்ட் ரிசல்ட்ஸ் இதில் தான் நம்ம வந்து இந்த ஆம்ப்ளிடியூட் ஃபேஸை மாற்ற போகிறோம். ஆம்ப்ளிடியூடு வந்து நான் ஃபஸ்ட்டு போர்ட்டுக்கு 1, செகண்ட் போர்ட்டுக்கு 1, ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஷிஃப்ட் ரெண்டுத்துக்குமே 0ன்னு வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு கம்பைன் கொடுக்குறேன். ஓகே. ரன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரெண்டாவது போர்ட்டுக்கு மட்டும் ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 13 கொடுக்குறேன். கம்பைன். ஓகே. ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெண்டாவதுக்கு வந்து 30லேருந்து 60 மாற்றுறேன். கம்பைன். இப்போ வந்து 90 கொடுக்குறேன். கம்பைன். இப்போ நம்ம கொடுத்த ரிசல்ட்டுக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்கோம்னா, ஒரு சைடில் அப்படியே அந்த ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து பெண்ட் ஆகணும். இப்போ அப்படி ஆகுதான்னு பார்க்கலாம். 10 ஜிகாஹெர்ட்ஸில் ஃபஸ்ட்டு இது 10 ஜிகாஹெர்ட்ஸ்க்கு 10 ஜிகாஹெர்ட்ஸு போர்ட் 1 போர்ட் 2 வந்து 0 ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்குது. இப்போ போர்ட் 2க்கு மட்டும் 30 கொடுத்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், லைட்டாக ரைட்டில் உங்களுக்கு டீவியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு போர்ட் நெக்ஸ்ட்டு வந்து 60 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டு, அப்புறம் 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஓகே. இப்போ இதுக்கான போலார் பிளாட் எப்படி பார்க்கறதுனா, இங்கே 1Dயில் போயிட்டு
நீங்கள் போலார் கொடுத்தீங்கன்னா இதுக்கான போலார் வந்து பார்த்துக்கலாம். ஃபார் ஃபீல்டு பிளாட்ஸ் இது வந்து 590 டிகிரி, தீட்டா 90 டிகிரி. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றது தெரியும்.